செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன் கிடைச்சிருக்கு, எந்த மாதிரியான ஒரு பரிகாரம் செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூமிக்காரனான செவ்வாய் உங்களுடைய ராசியின் அதிபதி என்பதால் சிறிய அளவிலாவது உங்களுடைய பெயர்களில் சொத்து எப்பொழுதுமே இருக்கும். சிலருக்கு இரும்பு சத்து குறைபாடு, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ரண ரோக சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக செவ்வாய் என்பதால் பலருக்கு இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய பேச்சே உங்களுக்கு எதிரியாக இருக்கும். 2ஆம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு இருக்கார். வாழ்க்கையின் பிற்பகுதியில் பணவரவு சேமிப்பு போன்றவள் உண்டு. உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றி சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் என்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணை ஏதேனும் ஒரு வகையில் பிரபலமானவராக இருப்பார். கலைகளில் மிகவுமே நீங்கள் ஆர்வத்துடன் இருக்கக்கூடியவங்க. உங்களிடம் மிகுந்த அன்போடும் இருப்பதுடன் ஒரு நண்பரை போல பழகுவாங்க. சயனஸ்தானம் எனும் 12ஆம் இடத்துக்கு சுக்கிரனே அதிபதி என்பதால் 4 நாட்கள் வேலை செய்தால் 2 நாட்கள் சுகமாக இருக்க விரும்பக்கூடியவங்க. அடிக்கடி வெளியூருக்கு சென்று வருவீங்க. பயணங்களை விரும்பக்கூடிய நீங்கள் அதற்காக பணம் சேகரிப்பீங்க. விருச்சிக ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் இருப்பதால் ஞானியர்களையும் மகான்களையும் தரிசித்து வணங்குவது உங்களுக்கு நல்லது. மேலும் செவ்வாய்க்கு எதிர்குணங்கள் கொண்ட அனுஷ்டத்துக்கு அதிபதியாக சனியும் கேட்டைக்கு அதிபதியாக உங்களுக்கு புதனும் வராரு. இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்றாக சுகபோகங்களுடன் வாழும் பொழுதே வாழ்க்கையின் நிலையாமையை குறித்து சந்திக்கக்கூடியவங்க. காடுகளிலும் மலை பகுதிகளிலும் சுற்றி திரியக்கூடிய சித்தர்கள் என்றால் உங்களுக்கு கொள்ளை பிரியம். நீங்கள் மிகவும் பழமையான தலங்களையும் அங்கு சென்று சித்தர்களுடைய ஜீவ சமாதியும் வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மேன்மையான நிலையை அடையக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பண வரத்துக்கு குறைவு இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வாழ்க்கை துணை உறவினர்களால் அனுகூலம் உண்டாகக்கூடியதாகும். சகோதரர்களுடைய உதவி கேட்டு வருவாங்க. சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கை உண்டாகக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகலாம். அரசாங்க அதிகாரிகளை அணுகும் பொழுது நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் பணி உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பாங்க. சிலருக்கு பணியிடத்தில் மாற்றம் ஏற்படக்கூடும் என்றாலுமே இதனால் உங்களுக்கு நன்மையே ஏற்படும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் நீங்கள் இப்போது எடுக்க வேண்டாம். விற்பனையும் லாபமும் உங்களுக்கு வழக்க போல காணப்படும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக விருச்சிக ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. விசாகம் 4ஆம் பாதம் அனுசை கேட்டை நட்சத்திரம் இருக்குது. கிரக நிலை அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் சனி, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன் புதன் கேது, லாபஸ்தானத்தில் சுக்கிரன் என கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் மன உளைச்சல் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. கவனமாக இருக்க வேண்டும். எதிர்த்த காரியங்களை வெற்றியுடன் செய்து முடிப்பீங்க. எங்குமே எல்லோரிடத்திலுமே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பலரும் உங்களை தேடி வருவாங்க. அடுத்தவர்களுக்காக உதவி செய்வதில் உற்சாகம் உண்டாகலாம். வழக்கு விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கக்கூடியதாக இருக்குது. தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். எழுத்து தொழிலில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பாங்க. தொழில் வியாபார தொடர்பான துணிச்சல் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகங்களை பொறுத்தவரை வேலையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகும். மேலதிகாரிகள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சக ஊழியர்கள் உங்களை அனுசரித்து செல்வது மனதிற்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷமும் மன நிம்மதியும் உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உறவினர்கள் நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கலாம். பிள்ளைகளுடன் உங்களுடைய கோபத்தை காட்டாமல் நிதானமாக பேசுவது நல்லது. வழக்கு விவகாரங்களில் தள்ளி போடுவது நன்மை தரும்.
புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. பெண்களுக்கு துணிச்சலுடன் எதையுமே செய்து வெற்றி பெறக்கூடியதாக உங்களுடைய உதவியை நாடி பலருமே வருவாங்க. சந்தோஷமான மனநிலை உங்களுக்கு இருக்குது. அரசியல்வாதிகள் பெரும் புகழ் உண்டாகக்கூடிய வகையில், பதவி உயர்வு உங்களை தேடி வரக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான கிரக மாற்றங்கள் இருப்பதால் நன்மைகள் மிகுதியாக நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. ராசி அதிபதி செவ்வாய் உங்களுக்கு சப்த பார்வையான தன் வீட்டை தானே பார்க்கிறாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு புதன் சுக்கிரன் சேர்க்கை உள்ளதால் உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் மகான்களுடைய தரிசனம் மற்றும் ஆசைகள் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆன்மீக வழிபாட்டில் உங்களுடைய மனம் ஈடுபடலாம். மழை போல் வந்த துன்பங்கள் அனைத்துமே உங்களுக்கு பனி போல விலகும். தந்தை வழி சொத்துக்களில் நிலவி வந்த சிக்கல்கள் நீங்கக்கூடியதாக இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை குடும்ப வெளி வட்டாரங்களுடைய மரியாதை உயரலாம். கடன் தொல்லை வியாபார நிறுத்தமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் அகலக்கூடிய வகையில் மேலதிகாரிகளுடைய ஆதரவால் பணியில் உங்களுடைய முன்னேற்றங்கள் காண்பிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகங்களை பொறுத்தவரை வேலைப்பளு அதிகரிக்கலாம். விரும்பிய கடன் மற்றும் உதவித்தொகை தேடி வரும். மாணவர்களை பொறுத்தவரை கடன் தொடர்பான முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகலாம். திருமண தடை அகலக்கூடியதாகவும் ஆரோக்கியம் சீராகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மனை பற்றிய நீண்ட நாள் கனவுகளும் முயற்சிகளும் நிறைவேறலாம். பௌர்ணமி அன்று விரதம் இருந்து புவனேஸ்வரியை வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு. பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகவும் ஏற்றமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் சில இடங்களில் வேலையில் சிறு கஷ்டம் இருக்கும். சில இடங்களில் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஊதிய அதிகரிப்பு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு வார மத்தியில் நடக்கக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் பொருளாதார நிலை அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய தொழிலில் நம்பிக்கையோடு நீங்கள் ஈடுபடலாம். உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கி கலகலப்பு அதிகரிக்கலாம். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் திருப்தியும் உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் கவனமாக நடந்து கொள்வாங்க. பதவி மாற்றம் ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் நல்ல ஒரு வருமானம் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலை விரிவாக்க செய்ய திட்டமிட்டு கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும். குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகலாம். பிள்ளைகளால் வறுமையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை பெரியோர்களுடைய ஆசை கிடைச்சிருக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமே முருகப்பெருமான வழிபட்டு வருவதும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான யோகமான பல மாற்றங்கள் தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு 9ஆம் வீட்டில் உங்களுக்கு குரு இருப்பதால் வாரத்தின் ஆரம்பம் உங்களுக்கு ஆற்றல் நிறைந்ததாக இருக்காது. மேலும் சிறிய விஷயங்களுக்கும் நீங்கள் எரிச்சல் அடைவீங்க. இல்லையெனில் உங்களுக்கு இந்த எரிச்சலூட்டும் குணம் உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடும். சந்திரன் ராசியின்படி ராகு 4ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிதி லாபம் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு எவ்வளவு வேகமாக பணம் வருகிறதோ அவ்வளவு வேகமாக அதை நீங்கள் செலவழிக்க ஆர்வமாக இருப்பீங்க. அத்தகைய சூழ்நிலைகளில் எதிர்காலத்தில் வரவிருக்கக்கூடிய அனைத்து அபாயங்களும் குறித்து எச்சரிக்கையாக இருக்கும் பொழுது உங்களுடைய பணத்தை சேமிப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் அறிவு உங்களை சுற்றி உள்ளவர்களை கவர குறிப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த காலம் உங்களுடைய குணத்தால் உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒருவரை உங்கள் பக்கம் ஈர்ப்பதில் வெற்றி பெறுவீங்க. அலுவலகத்தில் நீங்கள் அடிக்கடி வாக்குவாதம் செய்ய வாய்ப்பு இருக்குது. யாரிடமும் உங்களுக்கு ஒத்துப்போகுதோ அவர்களுடன் இந்த காலத்தில் நல்ல ஒரு உரையாடல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருவருமே ஒன்றாக ஏதேனும் ஒரு புதிய மற்றும் முக்கியமான திட்டத்தின் வாய்ப்புகளை நீங்கள் பொறுப்புகள் வழங்கப்படலாம். இதன் விளைவாக இந்த நேரத்தில் நீங்கள் இருவருமே உங்களுடைய அனைத்து கருத்து வேறுபாடுகளையும் மறந்து ஒரு இலக்கை நீங்கள் அடைவதற்கான வேலை செய்யக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.